ஹலோ ஆல். மேடம் அண்ட் சார் பார்த்தீங்கன்னா, மேடம் அந்த பக்கம் ஹைட் பண்ணியிருக்காங்க. பட் சார் மட்டும் தான் இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வராங்க. ஸோ ஆக்ஸி ப்ளஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எத்தனாவது செஷன் சார்? இது வந்து 4th or 5th செஷன் தான் நினைக்கிறேன். ஸோ வந்ததுலேருந்து அவங்க ஃபேமிலியே இங்கே ஆக்ஸி ப்ளஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சின்ன சின்ன குழந்தைங்க கூட. ஸோ என்னென்ன ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறீங்க சார் இங்கே வந்ததுக்கப்புறம்? எனக்கு பர்சனலாக கட் இஷ்யூஸ் இருந்துச்சு. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இதெல்லாம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அசிடிட்டி எஸ், அசிடிட்டி கிட்டத்தட்ட ஒரு 90% நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. வெரி குட். ரெக்கரன்ட் ஸ்டை எனக்கு வந்து ரெக்கரண்ட் அடிக்கடி ஸ்டைங்கும்போது கண் கட்டின்னு சொல்லுவாங்க. கண் கட்டி அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அது இப்போ வந்து இல்லை. வெரி குட். ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி கட் இஷ்யூஸ் தான் எனக்கு மெயினாக கட்டு கேஸ்ட்ரிக் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஒரு கட் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், அசிடிட்டி, பேட் பிரெத்து இதெல்லாமே நார்மல் நினச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நார்மல் இல்லை. யூ ஹாவ் டு டேக் அ ஹெல்பிங் ஹேண்ட். அதுதான் மெயின் டேக் ஹோம் மெசேஜ். அவங்க அப்ராடில் இருந்தாலும் இந்தியா வரும்போது ப்ராப்பரான ஒரு செஷன்ஸ் கன்சல்டிங் எடுத்தாங்க. அண்ட் தென் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செஷன் தான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ப்ரோட்டோகால் மிஸ்ஸே பண்ணல. ஈவன் அவங்க குழந்தைங்க கூட. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் என்னென்னா இன்னைக்கு திரும்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஸோ ஊருக்கு போகும்போது இந்த டெஸ்டிமோனியில் எனக்கு கொடுக்குறது வந்து இட்ஸ் லைக் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி. ஈவன் அவங்க குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ பொண்ணு பையனுக்கு பசிக்காது, நிறைய சாப்பிட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருக்கும். எஸ், பட் ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் லைக் தே ஆர் நல்ல பசி எடுக்குது அவங்களுக்கு. நல்லா பசிக்குது, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, நல்ல ஆக்டிவாக இருக்காங்க. நாங்கள் சைட்லேருந்து வாய்ஸ் வர்றது வந்து அவங்க ஒய்ஃபு தானே சார். இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா அவங்களுக்கு வந்து வாயில் ஒரு புண்ணு இருந்தது. சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வந்து அந்த வாயில் புண்ணு வர்றது வந்து எப்போ வரும்னா வயிற்றுல புண்ணு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வாயில் புண்ணு வரும். இது நார்மல்னு நீங்கள் நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் விஷயம் கூட நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ரிசல்ட்ஸ் இருக்கும். அதில் கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே வந்து அது நல்லா ஹீல் ஆகிடுச்சு. வெரி குட் சார். அண்ட் இப்பயும் என்னென்னா அவங்க கண்ட்ரிக்கு போனால் கூட they have to stay connected with me-ங்கனால I'm ready for the online consultation in future appointments. and main Oxy Plus வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கே ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் நீங்கள் என்ன டாப் 3 சொல்லுவீங்க? இல்லை, டாப் 3 கிடையாது. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே வந்து ரொம்ப நாள் எனக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து க்யூர் ஆனது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். ப்ளஸ் டாக்டரோட ஹஸ்பண்ட் டாக்டர் சிவி ஸ்பைன் அவர் இன்னைக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு இப்படிலாம் இருந்துச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல், இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு அவர்கிட்டையும் இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வில் பி எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புகிறோம். அண்ட் டாக்டர் வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ரிசர்வ்டாக நான் ஒரு டாக்டர் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப கனெக்டிவாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆமாம், ஏன்னா ஏன் இந்த கனெக்ட் இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு டாக்டருங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடாது. இருந்தால் நிறைய விஷயங்கள் உண்மையாக சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெல்த்தில் மறைச்சிடுவாங்க. அப்போ எனக்கு தான் ப்ராப்ளம்ங்க. உண்மையான டயக்னோசிஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ என்னோட டயக்னோசிஸ் ஈஸி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஹெல்த் இஷ்யூனாலும் ஓடி வர பிளேஸ் வந்து ஆக்ஸி ப்ளஸ்ஸாக இருக்கணுங்கிறது. நாட் ஓன்லி இவங்க, யாராக இருந்தாலும் ஹெட் டு டோ என்ன ப்ராப்ளம்னா இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இங்கே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸும் இருக்கும். ஸோ ஃபைனலி ஆக்ஸி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? ஆக்ஸி ப்ளஸ் இஸ் லைக் எனர்ஜெட்டிக் க்யூர்னஸ். ஐ மீன் இது வந்து எப்படி சொல்கிறது, க்யூர் பண்ணிடும். 100 கம்ப்ளீட் க்யூர்னஸ். லைக் ஹைடிங்லாம் இல்லை, டெம்பரவரி க்யூர் இதெல்லாம் இல்லை, 100% க்யூர்னஸ், பெர்மனன்ட் சொல்லிட்டாங்க. இது வந்து திஸ் இஸ் லைக் இந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு பூஸ்ட் கொடுத்தாங்க. புரியுது, ரீசார்ஜ் பண்ணி எங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பூஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த பூஸ்டோட எஃபெக்ட் தான் சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ கிரேட்ஃபுல் மொமெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வந்து வீடியோவே கொடுக்க மாட்டேன், நான் கூகுள் ரிவ்யூ தான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஆனாலும் இது வந்து கேஷுவலாக தான் போச்சு. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் சச் கைண்ட் ஆஃப் லவ். தேங்க்யூ பேனர்ஸ் ஃபேமிலி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.